வா சுடு சரியான ஓ உண்மையிலுமே கருவாட்டு சாம்பார் பொதுவில் வந்து நல்லா சுவையாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். நீண்ட நாளைக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் ரவை புட்டை வைக்க போகிறோம். மிளகறி எல்லாம் சேர்த்து தான் இந்த ரவை புட்டை வைக்க போகிறோம். அதோட வந்து நல்ல நெத்தலி கருவாட்டு சம்பல் தான் அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக தான் நாங்கள் ரவை புட்டு குழல் புட்டை வச்சுருந்தோம். நாங்கள் ஆனால் இன்றைக்கு வந்து நீத்துப்பட்டியில் அந்த புட்டு வந்து அவிக்க போகிறோம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். மற்றது ஒரு இலகுவான வேலை. இதுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ரவை புட்டை வைக்கிறது ஒரு காலமை சாப்பாடு எல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் சென்றுட்டுனா டக்குன்னு அந்த ரவை புட்டு வந்து அவிச்சு கொடுத்து கொள்ளலாம். அதோட ஒரு முட்டை பொரியலோ இல்லாட்டிக்கு அதை விட ஒரு மிளகறிகள் வந்து இதுக்குள்ள நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கூடுதலாக வந்து இந்த அவியக்கூடிய இலகுவில் அவியக்கூடிய மிளகறிகள் வந்து சேர்த்தா இன்னும் நல்லது. அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ ரவை புட்டு அவிக்கிறதுக்கு முதல் வந்து ரவையை நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ ரவையில் என்ன சாப்பாடு செய்கிறண்டாலும் வந்து நார்மலாக வந்து நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்தெடுத்தால் தான் அந்த ரவையில் அந்த சாப்பாடு உண்மையிலுமே நல்லா இருக்கும். அதோட ரவை நாங்கள் பாவிக்க வந்து அரிச்சு வடிவாக பாவிக்க வேணும். ஏன்னா அந்த கூடுதலாக அந்த புழுகள் வண்டுகள் வந்து ரவையில் பிடிக்கிறது கூட. அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜுக்கெல்லாம் வறுக்க போகிறோம். ரவை வறுக்கிறதுக்கு அடுப்பு கூடுதலாக எரிய வேணுமென்று இல்லை, நார்மலாக தணல்லையே நாங்கள் அப்படியே வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ரவை வந்து சின்ன பொருள் தானே, ஆக கூட அடுப்பு எரிஞ்சதுண்டா வந்து கறியிடும். அதோட ரவையை நல்ல வடிவாக நாங்கள் அரிச்சு தான் வச்சுருக்குறோம். 1/2 கிலோ ரவை அளவுலாம் எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து மிளகறி வந்து ஆக கிணக்க போட தேவையில்லை. ஒரு லீக்ஸ் ஒரு கேரட் அப்படி ஒரு துண்டு கோவா தான் எடுத்து வச்சுருக்குறேன். இவ்வளவுமே காணும் எங்களுக்கு மிளகறி. இப்போ வந்து சட்டி சூடாகிடுது. நாங்கள் ரவையை போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே நாங்கள் அகப்பையால் அப்படியே கைவிடாமலுக்கு நோமலாக அப்படி வறுத்து கொண்டு வந்தால் சரி. ஒரு 5 தொடக்கம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ளலாம். இப்போ ரவை இந்த வறுபட்ட பருவம் எப்படி இருக்குமுன்னா நீங்கள் போட்டதிலும் பார்க்க முதல் போடைக்க இருந்ததிலும் பார்க்க வறுபட்ட எங்களுக்கு அதுவாக நிறம் மாறும். அதோட நல்ல அந்த நீங்கள் பிடிச்சி பார்க்க ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். இன்னொரு கொஞ்சம் வறுபட்டால் காணும் எங்களுக்கு. ரவையில் வந்து நிறைய சாப்பாடுகள் வந்து செய்து கொள்ளலாம். இப்போ தோசை எல்லாம் வந்து நீங்கள் ரவை தோசை செய்து பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்ல சாஃப்டாக எல்லாம் இருக்கும். ரவை தோசை செய்து சாப்பிட்டு பாருங்க. நாங்களே வந்து நிறைய சாப்பாடுகள் செய்திருக்கிறோம் ரவையில். ரவை புட்டுலேருந்து கேசரியிலேருந்து லட்டுலேருந்து அல்வா அப்படி நிறையவே சாப்பாடுகள். ரவை டொஃபி கூட நல்லா இருக்கும். நிறைய இந்த ரவையில் செய்கிற சாப்பாடுகள் வந்து ஒரு இலகுவான சாப்பாடுகளாக இருக்கும். இலகுவில் செய்யக்கூடிய மாதிரியான சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம் இந்த ரவையில். எங்களுக்கு வந்து ரவை வறுபட்டது காணும். இப்போ வந்து நாங்கள் இறக்கி எடுப்போம். அதில் வந்து அந்த இறக்குற பாத்திரம் வந்து மாமாவுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு வாங்கின பாத்திரம் ஒன்று நான் அந்த சமையல் தேவைக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி இறக்கி ஆற போடுவோமே. அதோட பார்த்திங்கன்னா அடுப்பு அப்படி எரிஞ்சோன்னு இருக்குது. நாங்கள் புட்டுப்பானைக்கு தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க வச்சாச்சு. கோழிகளெல்லாம் சத்தம் போடுவேன். இப்போ அதோட வந்து மிளகறியில் வந்து நாங்கள் துப்புரவாக்கி எல்லாம் வெட்டி கழுவி எடுப்போம். கரெக்டாக வந்து இப்படியே ஸ்க்ரேப்பர்லேயே இப்படி உறைஞ்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஆக நல்ல மெல்லிசாக நீங்கள் வெட்டி போட வேணுமென்றாலும் வெட்டி போட்டுக்கொள்ளலாம். இப்போ கரெக்ட் லீக்ஸ் அந்த கோவா ஏன் போடுறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதோட சேர்ந்து அவிஞ்சிரும் எங்களுக்கு இலகுவாக அவியக்கூடிய மிளகறிகள். அப்போ அதனால தான் வந்து கரெக்ட் லீக்ஸ் கோவா அதெல்லாம் போட்டுக்கொள்வது. இப்போ நீங்கள் கத்திரிக்காயோ இல்லை உருளைக்கிழங்கு எதுவும் போடுறேன்னு சொல்லி சொன்னால் அதை பொரிச்சு போட்டு இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ புட்டுக்கு தேவையான மிளகறி எல்லாம் பட்டியாச்சு. அதோட தேங்காய் பூ எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இப்போ நார்மலாக அரிசி மாப்புட்டு கோதுமை மாப்புட்டு எல்லாத்துக்கும் வந்து சுடுதண்ணி எல்லாமே தேவை. இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அப்படி சுடுதண்ணி ஒன்றும் தேவையில்லை. இந்த மிளகறியில் இருக்கிற ஈரழிப்பும் தேங்காய் பூவில் இருக்கிற ஈரழிப்புமே காணும். இது இந்த புட்டு பருவத்தில் குழைச்சி எடுக்கிறதுக்கு இப்போ முதல்ல என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த புட்டுக்கும் மிளகறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். காணும்
இப்போ வந்து மிளகறிகளை வந்து சேர்த்துக்கொள்ளுவேன். இதை வந்து இப்படியே நல்ல வடிவாக கையால் வந்து இப்படியே பிணைஞ்சு குழைச்செடுப்பேன். இதோடு என்ன செய்ய போகிறேன்டா தேங்காய்ப்பூ. இவ்வளோ தேங்காய்ப்பும் தேவையில்லை, எனக்கு வந்து சம்பளுக்கும் தேங்காய்ப்பூ தேவையானபடியாக சேர்த்தே திருவி எடுத்துட்டேன். இப்படி கையால் தேங்காய்ப்பூ எல்லாம் சேர்த்து குழச்சி கொண்டு விரைக்கி உங்களுக்கு அந்த ஈரழிப்பு தன்மை தெரியும் பாருங்க. இப்படி கேட்க வந்து இந்த ஒரு உருண்டை வந்து எங்களுக்கு பிடிபட வேணும், அந்த பருவத்துக்கு குழைக்க வேணும். உங்களை மிளகறியில் வந்து அவ்வளோ ஈரத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் சாதாரண தண்ணி, அதாவது பச்சை தண்ணி வந்து கொஞ்சமாக நீங்கள் அப்படியே தெளித்து நீங்கள் குழைச்சி கொள்ளலாம். எங்களுக்கு வந்து இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரழிப்பும் மிளகறியில் இருக்கிற ஈரழிப்புமே காணும். இப்படியே ஒரு 5 தொடக்கம் 10 நிமிஷம் நாங்கள் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு சம்பளுக்கான ஆயுதத்தை செய்வோம். என்ன இங்கால சம்பல் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆயுதப்படுத்தியாச்சு. கருவாடு துப்புராக்கப்படுது. நெத்தலி கருவாடு அப்படியே பொரிச்சு போட்டு அடித்தா நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ புட்டை நாங்கள் அவிய விடுவோம். என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நிறம் எல்லாம் நல்லா மாறிக்கொண்டு வந்துட்டு பாருங்க, அவிச்ச போட்டு மாதிரி இருக்கு. காணுமேண்ணா தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. அப்படியே அவிய விடுவோம். வறுத்தரவை தானே எங்களுக்கு புட்டும் வந்து வேகமாக அவிஞ்சிடும். மிளகறியெல்லாம் அதோட சேர்ந்தே அவிஞ்சிடும். அப்படியே மூடி விடுவோம். பக்க சரியாகவே வெளியில் போகுது. எங்களுக்கு புட்டு அவிஞ்சிருக்கு. அப்படி இறக்குவோம். அப்படி இருக்கு பாருங்க. வந்து இறக்கி எடுப்போம். சுடு சரியா? இப்போ மிச்ச புட்டையும் அப்படியே அவிச்சு எடுப்போம். என்ன பார்த்தீங்கன்னா சம்பல் வந்து அடித்து கொள்ள போகிறோம். கருவாடு, நெத்தலி கருவாடு, சித்தல் மிளகாய் எல்லாம் அப்படியே நல்ல வடிவாக பொரிச்சு வச்சுருக்குது. அதோட வந்து சம்பல் அடிச்சும் கிண நாள் ஆகிட்டுது. அப்பா வந்து சம்பல் அடித்து கிண நாள் ஆகிட்டு வேணப்பா கருப்பாக இருக்க அடித்தது இப்போ வலிச்சு விட்டுருந்தா தெரிஞ்சிருக்காது. ஆனால் வறுத்தா வந்து இடிக்கிறாங்க சுவாமே. என்னப்பா வறுக்காத சித்தல் நம்ம படிச்சுக்கொள்ள வரணும்ல. செத்தலங்களுக்கு ஓரளவுக்கு இடிபட்டுது. இப்போ பொரிச்ச கருவாடை சேர்த்துக்கொள்வோம். உப்பு நாங்கள் சேர்க்கையில் இப்போ கருவாடில் உப்பு இருக்கிறபடியாக இப்போ வந்து பார்த்து போட்டுக்கொள்வோம். என்னப்பா நாங்கள் வந்து இப்போ தேங்காய் பூவும் கிணக்க போட போகிறபடியாக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வெங்காயத்தை வந்து ஃபுல்லாகவே நல்லா அடிக்கும். இந்த கொஞ்சம் மறுவல் ஒரு வளம் அடித்தாலும் நல்லாயிருக்கு. பறக்குமாப்பா ஐயா அப்படியே. இப்போ வெங்காயம் எல்லாம் இடிபட்டுட்டுது. அதோட வந்து நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம். அதோட பார்த்தீங்கன்னா பாதி தேசி புளி எடுத்துருக்குறோம். விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்குது. அதையும் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே இனி அப்பாட வேலை தான். மிச்சா புட்டும் அவிஞ்சிடுது. அது அவிஞ்சிருக்கு. ரைட், புட்டை வைக்கிற வேலையும் முடிஞ்சு. சம்பல் அடித்தா சரியா.
பார்த்திங்கன்னா நெத்தலி கருவாட்டு சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அங்கே எப்படி இருக்குண்டு புட்டு அப்படியே உறுத்தி தான் எடுக்க போகணும். இதுக்கு வந்து கறியும் பஜ்ஜி சாப்பிட்டு கொள்ளலாம் நீங்கள். நாங்கள் நல்ல சம்பல் நெத்தலி கருவாடுண்டா உண்மையிலுமே கருவாட்டு சம்பல் பொதுவில் வந்து நல்ல சுவையாக இருக்கும். அது நெத்தலி கருவாடுண்டா இன்னும் வாசமாக இருக்கும் எங்களுக்கு. இது வந்து அப்பாவுக்கு ஒரு படையல் உள்ளே சாப்பிட்டா தான் சாப்பிடலாம். அப்பா டக்குன்னு போட்டு ஒன்று பாருண்ணே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். கையில் தொட அப்படியே பூ மாதிரி உதிர்ந்து வருது. என்ன சொல்லுது சம்பல்? சம்பல்லாம் வேற லெவல். அப்பா அடித்தது தானே தான். இல்லை இன்றைக்கு ரேட்டு 150 வருஷமாக சம்பல் அடிச்சு விட்டுருக்கு. நல்லா இருக்குண்ணே. இப்போ சில பேருக்கு வந்து புட்டோட வந்து இப்போ சொதி தான் கூடுதலாக விருப்பமே. அப்படியானாக்கா நீங்கள் குழம்பு சேர்த்துன்னு சாப்பிட்டு கொள்ளலாம். இது சம்பளுக்கும் புட்டுக்கும் சொல்லி வேலை இல்லை. நல்ல கணக்கான உரைப்பும் நல்ல சுவையாக இருக்குது. உப்பும் அளவாக இருக்குன்னு. அந்த கருவாட்டு வாசம் உண்மையிலுமே சம்பல் நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் போடும். கருவாட்டு சேர்க்க வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். இது அவிச்சா விட்டு காணாது. 1.5 இது படி தான் அவிச்சது. அது காணும். பொழியும் அதான். இந்த பேகமாக சாப்பிடுவீங்களா? அவ்வளோ சாப்பிட்டு கொள்ளலாம். பேகமாக சாப்பிட்டுலாம் மிச்சாக்களே காணாது. உங்களுக்கு போட்டது நீங்கள் சாப்பிட அதிலே பானை வாங்க, பானை வண்டி கொடுப்போம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ரவை புட்டு நீங்களும் அவிச்சு பாருங்கள். இது வந்து செய்கிறது நல்ல சுகமான குழம்பு இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, சுகமாக செய்யக்கூடிய நல்ல சுவையான ஒரு சாப்பாடுன்னு சொல்லணுமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை அப்போ இன்றைக்கு முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.